வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் டு மோகினியாட்டம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிடுவாங்க. அது என்ன சம்பவம்னா, ஒரு கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலை பண்ணதே ஹீரோக்கு வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொலை பண்ண விஷயத்த மறைக்கணுங்கிறதுக்காக இந்த பாடியை கொண்டு போய் நிறைய பிளேஸ்ல போடலாம் பார்த்துருப்பாங்க. அது முடியாம திருப்பி அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துருவாங்க. இவன் பின்னாடி மாமா மாமான்னு சொல்லி ஒருத்தன் சுற்றிட்டு இருந்திருப்பான். கடைசியாக இந்த வீட்டுக்குள்ளே போகிறத வந்து இவன் பார்த்துருப்பான். இவங்களால இது எப்படி மறைக்க முடியுது, நிறையா வழியை ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களால முடியல. இவன் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெட் பாடியை கொண்டு போய் அவனோட வீட்டு பாத்ரூம்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. இதை அவன் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். உடனே அவங்க வீட்டுக்கு போய், நான் பண்ண தப்பு தான், நானும் உங்ககிட்ட சடன் ஆயிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியும் இந்த பாடியை மறைச்சிடலான்னு சொல்கிறான். இவ்வளோ பெருசாக இருக்கனால நம்மளால் எங்கேயுமே வெளியே எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கறி வெட்டுறவனை கூட்டிகிட்டு வந்து அவனை துண்டு துண்டாக வெட்டி சின்ன சின்ன கவரில் போட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போலீஸ் வேறு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரே ஒரு கவரை மட்டும் உள்ளே மாட்டிக்கிச்சு வீட்டுக்குள்ளே. இப்போ போலீஸு ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போதே ஒரு விசில் சவுண்டு வருது. அப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த குக்கருக்குள்ளே தான் அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவான். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மூவியை ஃபுல்லாக பாருங்கள், காமெடியாக இருக்கும். செகண்ட் மூவி பார்த்தீங்கன்னா பிரகாமணம். இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னா, ஹீரோவோட பாட்டி வந்து இறந்துருவாங்க. அங்கே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வரப்போ அவங்க தாத்தா வந்து இந்த அஸ்தியை கொண்டு போய் காசியில் கரைக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ முடியாதுன்னு தான் சொல்லுவான். அப்புறம் சரின்னு சொல்லி, என்னால் இந்த பானையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த டப்பாவில் போட்டு கொடுங்கன்னு சொல்லி மூக்குப்படி டப்பாவை எடுத்து கொடுத்துருவான். சரின்னு சொல்லி இவங்களும் போட்டு கொடுத்துருவாங்க. இவனும் ஹாஸ்டல்லாம் போயிடுவான். போனதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டு 2 பேர் அந்த மூக்குப்படி டப்பாவை எடுத்து மூக்குப்படி தான் சொல்லி அவனை உள்ளே இழுத்துருவான். உள்ளே இழுத்ததுக்கப்புறம் இவன் எப்போ தும்புறானோ அப்போல்லாம் அந்த உடம்புல பேய் வந்துடும். மீதி இருக்க மூக்குப்படி இதை வந்து அவன் தூக்கி வீசிடுவான். அப்புறம் இந்த ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து இந்த பேயெல்லாம் ஓட்டணுங்கிறதுக்காக சாமியார்கிட்டலாம் கூட்டிகிட்டு போவான். அங்கே போனாலுமே நான் கண்டிப்பாக போவேன், ஆனால் வந்து கண்ணவுத்து மாதனை வந்து கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்டு. இந்த பாட்டியை போக வைக்கணும்னா இந்த பாட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் சரி அஸ்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனால் இந்த தாத்தாவை கொலை பண்ணுறதுக்கு இந்த பாட்டி நிறைய வழிகளெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உண்மையே தெரியும். இந்த பாட்டி சாப்பிட்டு இருக்கும்போது விக்கி இருக்கும். இந்த தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையிலேயே அடிச்சிருப்பாரு. அதனால் அந்த பாட்டியும் இறந்து போயிருப்பார். நீ மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்க போறியா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கத்திட்டு இருக்காங்க. இது வேலைக்காகாது, அன்றைக்கி ஒரு டப்பாவை தூக்கி வீசினோம்ல, அதில் மீதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த டப்பாவில் பொடியே இருக்காது. அந்த பாட்டியை நைட்டு 12 மணிக்குள்ளே போக வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பாட்டி போக வைக்க முடியாது. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க திரும்பி அந்த சாமியார்கிட்டே போய் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் வந்து பேயெல்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி கம்முன்னு இருக்காமல் இருக்கிற பேய் பார்த்தாதுன்னு பக்கத்தில் இருக்க பேய் எல்லாத்தையும் திறந்துட்டுருது. அந்த சாமியார் அப்படி இப்படின்னு சொல்லி பேயெல்லாம் ஓட்டிட்டேன்னு சொல்லிடலாம். சரி இவங்களும் நம்பிடுறாங்க. இவன் கண்ணாடி எடுத்து பார்த்தா அந்த பாட்டி இன்னுமே போகல. இந்த மூவியை பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருக்கும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த 2 மூவியில் எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.